அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, கடந்த வார ஜும்ஆவிலே ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாருக்கு வரக்கூடிய, புதிதாக இந்த ஷரியத்தை ஏற்றுக்கொள்ள ஒருவர் வருகை தந்தாலும் அல்லது ஈமான் கொண்டு நபி அவர்களோடு தோழமை கொண்ட ஒரு சஹாபி பெருந்தகை வருகை தந்தாலும் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற அந்த தோழர் அவர் அணிந்திருக்கும் ஆடை, அவருடைய தலைமுடி, அந்த தலைமுடியினுடைய அமைப்பு, அவரது நடை, அவரது உடை, அவரது பாவனை, பேச்சு, வார்த்தை, கீழங்கி மேலங்கி சகலத்திலேயும் நபி அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். அவர் அணிந்திருக்கிற ஆபரணங்கள், அந்த ஆபரணங்களுக்கு ஆண்கள் சொந்தமல்ல என்பதை மிக அழகாக அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களை பக்குவப்படுத்துவார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்றாட ஒரு வேலையாகவும், இது ஒரு அன்றாம் செய்ய ஒரு முஃமினுடைய கடமை என்பதையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார்கள் என்பதையெல்லாம் நினைவுபடுத்தினேன். குறிப்பாக பெயர்களை கேட்பார்கள். உங்களது பெயர் என்ன என்று கேட்பார்கள். பெயர் சரியில்லை என்றால் பெயரை முதலில் மாற்றுவார்கள். ஒருவர் சஹாபி நபித்தோழர் வருகை தருகிறார். நபி அவர்களது அருகாமையில் வந்தபோது கேட்டார்கள், உமது பெயர் என்ன என்று. அவர் சொன்னார், சக்கர் என்றார். சக்கர் என்றால் பாறை என்ற அர்த்தம். உடனே நபியர்கள் சொன்னார்கள், இப்படியா பெயர் வைப்பது? பாறை என்றா பெயர் வைப்பது? மனிதன் மிருதுவானவனாக இருக்க வேண்டும், அதை கொண்டுதான் காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். நீங்கள் பாறையாக இருந்தால் எப்படி காரியங்கள் வெற்றியாகும்? எனவே உங்களுக்கு நான் பெயர் வைக்கிறேன், சஹல் என்று பெயர் வைக்கிறேன் என்று நபி அவர்கள் சஹல் என்ற பெயரை வைத்தார்கள். பெண் குழந்தைகள் அங்கே விளையாண்டு கொண்டிருந்தால் கேட்பார்கள், இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள்? உமது பெயர் என்ன என்று கேட்பார்கள். பெயரை மாற்றுவார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகளார் நபி அவர்களது அருகாமையிலே வந்தபோது சிறு பிள்ளை கேட்கிறார்கள், உமது பெயர் என்ன என்று. அந்த பிள்ளை ஆசியா என்று தன் பெயரை சொல்கிறார். ஆசியா என்றால் பாவம் புரிபவள் என்ற அர்த்தம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த ஒரு பெண்ணும் சரி, எந்த ஒரு ஆணும் சரி, தன்னைத்தானே பாவி என்று சொல்லக்கூடாது. எப்படி ஒரு மனிதன் தன்னைத்தானே பரிசுத்தமானவன் என்று தன்னைத்தானே சொல்லக்கூடாதோ, அதே போன்று பாவி என்றும் சொல்லக்கூடாது. நாம் புழக்கத்திலே பார்க்கிறோம், துவா செய்யுங்கள் என்றால், என்னங்க என்கிட்ட துவா செய்ய சொல்றீங்க, நான் பாவிங்க, நான் சொல்லக்கூடாது. தன்னைத்தானே பாவி என்று முடிவெடுக்க கூடாது, பாவமே செய்யும் மனிதனாகவே இருந்தாலும் கூட. அந்த பெண்மணி ஆசியா, எனக்கு பெயர் ஆசியா, பாவம் புரிபவள். உடனே நபியர்கள் சொன்னார்கள், என்ன பெயர்? இப்படி ஒரு பெயரை வைக்கப்பட்டிருக்கிறதே, இன்றிலிருந்து நீ ஆசியா அல்ல, இன்றிலிருந்து நீ ஜமீலா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைத்தார்கள். இப்படியாக வருகின்ற நபித்தோழர்களாக இருக்கட்டும், அல்லது அங்கே விளையாண்டு கொண்டிருக்கிற சிறுவர்களாக இருக்கட்டும், வரக்கூடிய அந்த பிள்ளைகளிடத்திலே பெயர் கேட்பார்கள். இன்னொரு குழந்தை இடத்திலே கேட்டார்கள், உமது பெயர் என்னம்மா என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி சொன்னது பர்ரா. என்ன பொருள் தெரியுமா? நான் பரிசுத்தமானவள் என்ற அர்த்தம். எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு ஆணும் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்தக்கூடாது. ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களது ஆன்மாக்களை நீங்களே பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் உங்களது நிலை என்னவென்பதை அல்லாஹ் மிக நன்கறிவார். எனவே எவரும் தன்னைத்தானே பரிசுத்தம் என்று சொல்லக்கூடாது. உடனே அந்த பெண்மணிக்கு பெயர் வைத்தார்கள், இனிமேல் உனக்கு பர்ரா அல்ல, இன்றிலிருந்து உனக்கு ஜுவைரியா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இப்படியாக பெயரிலிருந்து வரக்கூடியவர்களது ஒவ்வொரு நடைமுறை அனைத்தையும் திருத்துவார்கள். இது ஒவ்வொரு முஃமினிடத்திலேயும் இருக்க வேண்டும் என்பதை காட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலேயும் இந்த தன்மை இருக்க வேண்டும். அதற்காக ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாகிவிடும், சொந்தங்கள் கட்டாயிடும். அவன் எப்படி போனா எனக்கு என்ன, எதுவும் சொன்னோம்னா பிரச்சனை ஆயிரும், அதனால நான் சொல்ல மாட்டேன். இல்லை இல்லை, சொல்ல வேண்டியதை மிக அழகாக, மிக நேர்த்தியாக, மிக நாகரிகமாக, ஷரியத்துக்கு உட்பட்ட வகையிலே கண்ணியங்கள் பேணி சொல்லியே ஆக வேண்டும். அதை சொல்லுகின்ற முறையில் சொல்ல வேண்டும்.
அந்த முறை தவறுகின்ற நேரத்தில் தான் பிரச்சனை. ஒருவன் கேள்விப்பட்டான், நாய் வளர்க்கிறான். ஒருவன் நாய் வளர்த்தான், தன் தோட்டத்தை பாதுகாக்க வீட்டினுடைய வெளிப்பாகத்திலே கட்டி போட்டு ஷரியத் அனுமதித்த வகையிலே அதை வளர்க்கிறான் என்றால் அதன் மீது ஆசித்தல்ல, தன் பாதுகாப்புக்காக ஷரியத் சொன்ன முறையிலே. கேள்விப்படுகிறான், அதற்கு பாதாம் எண்ணெய் கொடுத்தால் பளபளப்பாக வளரும் என்று கேள்விப்பட்டான். உடனே அதை எடுத்தான், அதை பிடித்தான், தனது 2 காலுக்கு மத்தியிலே வைத்து அழுத்திக் கொண்டு பாதாம் எண்ணெயை வாயிலே ஊற்ற நினைத்தான். அதை திமிரிக் கொண்டு கையில் வைத்திருந்த பாதாம் எண்ணெயை ஒரு தட்டி விட்டது. கையில் வைத்திருந்த விலை மதிக்கக்கூடிய மிக உயர்ந்த அந்த பொருள் கீழே போய் விழுகிறது, கொட்டி விடுகின்றது. இந்த நாயும் திமிரிக் கொண்டு வெளியே போய் விடுகிறது, ஓடி விடுகிறது. இவனது பிடியிலிருந்து தப்பித்தால் போதும் என்று. ஆனால் மிக தூரத்தில் ஓடி சென்ற அந்த நாய் இருக்கிறதே, மிக வேகமாக ஓடி வந்து கீழே சிந்தி கிடக்கக்கூடிய அந்த பாதாம் எண்ணெயை அதை நக்கி சாப்பிட ஆரம்பித்தது. எந்த வகையான குழப்பமும் இல்லாமல் அதை முழுமையாக சாப்பிட்டு முடித்தது. அதை பார்த்து கொண்டே இருந்தான். அந்த நிலைமை அவனுக்கு உணர்த்தியது, அடே, நான் கீழே கிடக்கக்கூடியதை நக்கி சாப்பிடக்கூடிய பிராணி, நீ என்னை மனிதனை போன்று கவட்டையில் வைத்து அதை எனக்கு ஊற்ற நினைத்தாயே, நான் என்ன மனித இனத்தில் கட்டுப்பட்டவனா? எதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படித்தானே நீ முறையாக நடந்திருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக அங்கே சுட்டிக்காட்டியது அந்த நாய். மனிதனது வாழ்க்கையில் அப்படித்தான் நாகரிகமாக, மிக நேர்த்தியாக, நேரங்களை அனுசரித்து, காலங்களை அனுசரித்து, சூழ்நிலைகளை அனுசரித்து மிக அழகாக சொல்லுவோமையானால் நிச்சயமாக நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் கேட்பார்கள், நம்மிடத்தில் பணிபுரிகின்ற பணியாட்களாக இருந்தாலும் கேட்பார்கள், நமது சொந்தங்களாக இருந்தாலும், பந்தங்களாக இருந்தாலும், அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும், உற்றார் உறவினர்களாக இருந்தாலும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களாக இருந்தாலும் நிச்சயமாக அதை செவிமடுப்பார்கள். சொல்ல வேண்டிய முறையில் சொல்ல வேண்டும். ஆனால் சொல்வதற்குண்டான ஹக்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மிக உண்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். உண்மைக்கு புறம்பாக இருந்தால் ஏற்க மாட்டார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வளமையிலே வைத்திருந்தார்கள் என்கிற செய்தியை உங்களுக்கு முன்வைத்தேன். இனி அடுத்த 2வது ஒரு விஷயத்தை நபி அவர்கள் எப்பொழுதும் கடைபிடிப்பார்களாம். அது என்ன? வருகின்ற சஹாபிகளை அமர்த்தி அவ்வப்பொழுது இனி என்னென்ன நடக்கும், உலகம் அழிகின்ற காலம் வருகின்ற வரை என்னென்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே அவர்களுக்கு தெளிவுபடுத்தி கொஞ்சம் அவர்களை உஷார்படுத்தி விடுவார்கள். இந்தந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும், இந்தந்த காரியங்கள் எல்லாம் ரப்புக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்துகின்ற காரியம். எனவே இதிலிருந்து நீங்கள் விடுதலையாகிக் கொள்ளுங்கள், இதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்வதற்கு ரப்பிடத்திலே பாதுகாவல் தேடுங்கள், இன்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை உணர்த்தி அவர்களை அதிலிருந்து விடுதலைப்படுத்துவார்கள். இது நபி அவர்கள் மிக மிக அழகாக, மிக நேர்த்தியாக அவ்வப்பொழுது செய்து கொண்டே இருக்கிற காரியம். அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த போகிறேன். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு தடவை நாங்கள் எல்லாம் அமர்ந்திருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அஸ்ர் தொழுகைக்கு பிறகு பலதையும் சொல்ல ஆரம்பித்தார்கள். பல்வேறு செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது கடைசியாக சொன்னார்கள், சூரியன் மறைவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்றார்கள். அங்கே சூரியன் மறைய தொடங்கிவிட்டது, இன்னும் முழுமையாக உள்ளே செல்லவில்லை, வெளிச்சம் மங்க ஆரம்பித்து விட்டது, மறைய தொடங்கி இருக்கிறது. அந்த மறைய தொடங்கிய நேரத்தை பார்த்து சொன்னார்கள், இந்த சூரியன் மறைவதற்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது எனது வருகையும் உலகத்தின் அழிவும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சூழலை அப்படியே புரிய வைக்கிறார்கள். எவ்வளவு அழகாக புரிய வைக்கிறார்கள் பாருங்கள். இந்த சூரியன் மறைவதை நீங்கள் உணர்கிறீர்கள், எவ்வளவு சீக்கிரத்தில் மறைந்துவிடும் என்பது உங்களுக்கு புரிகிறதல்லவா? இப்படித்தான் எனது வருகையும் உலகத்தின் அழிவும் அவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு நெருக்கம் என்று சொன்ன அந்த காலகட்டம் தான் இப்பொழுது 1400 ஆண்டை கடந்து போய் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அது உருண்டோடிய விதம், வந்து போகின்ற சூழலை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு வெள்ளி அடுத்த வெள்ளி, ஒரு மனிதன் கையில் வைத்திருக்கிற தீப்பொறி, அந்த கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தீக்குச்சி இருக்கிறதல்லவா, அதை பொருத்தினால் எவ்வளவு சீக்கிரத்தில் பொருந்துமோ அந்த அளவுக்கு மிக சீக்கிரத்தில் அடுத்தடுத்த வாரங்கள் நம்மிடத்தில் வந்து விடுகின்றது.
ஒரு வாரம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல கழியும், ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல கழியும், ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போல கழிந்துடும், ஒரு மணி நேரம் இருக்கின்றதே ஒரு தீக்குச்சி உரசுவதை போன்று போய்விடும் என்றார். அவ்வளவு மிக துரிதமாக காலங்கள் கழிந்துவிடும். ஆனால் ஒன்றும் நாம் சாதித்திருக்க மாட்டோம். அதில் எந்த வரக்கத்தும் இருக்காது, அதில் எந்த ஒரு லாபத்தையும் நாம் பெற்றிருக்க மாட்டோம். போன வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை வரை நான் என்ன புதிதாக கற்றுக்கொண்டேன்? தனியாக அமர்ந்து யோசிக்க வேண்டும். நான் என்ன புதிதாக மனனம் செய்திருக்கிறேன்? நான் என்ன புதிதாக அமலை தொடங்கி இருக்கிறேன்? நான் இந்த ஒரு வாரத்துக்கு இடையில என்னென்ன நன்மையான காரியங்கள் செய்திருக்கிறேன்? ரப்பு என்னிடமிருந்து என்னென்ன நன்மையான காரியங்களை வாங்கி இருக்கிறான்? நல்லது என்ன நடந்தது, கெட்டது என்ன நடந்தது? என் நாவிலிருந்து நல்ல வார்த்தைகள் என்ன வந்தன, தீய வார்த்தைகள் என்னென்ன வந்தன? எப்படி இந்த ஒரு வாரம் கழிந்தது? ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொரு வாரமும் சிந்திக்க வேண்டும். ஆனால் அதை சிந்திப்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. அவ்வளவு சீக்கிரத்திலே கழிந்து விடுகிறது. மறுவாரம், மறு மாசம் ரமதான் வந்து விடுகிறது. மீண்டும் மறுவாரம், மறு மாசம் ரமதான் வந்து விடுகிறது. போய்கொண்டே இருக்கிறது காலம். என்ன சாதித்தோம்? ரப்பினுடைய கல்வியிலே இடம் பிடித்தோமா? ரப்பினுடைய பொருத்தம் பெற்றோமா? அவன் சொன்னதை செய்து முடித்தோமா? என்ன காரியம் நடந்திருக்கிறது என்றால் கடைசியில ஒன்றுமே இருக்காது. ஒருவர் இடத்தில் கேட்டார், ஹசரத் நீங்கள் தான் சொல்லித் தருகிறீர்கள், இன்ன வார்த்தை உச்சரித்தால் கோடி நன்மை, இதை உச்சரித்தால் 5 கோடி நன்மை, இந்த வாக்கியத்தை உச்சரித்தால் 10 லட்சம் நன்மை. ஹசரத் என்ன பல்கா லட்சமா சொல்றீங்க, கோடியா சொல்றீங்க, இவ்வளவு நன்மைகளும் அங்கே தேவைப்படுமா என்று கேட்டார். இவ்வளவு நன்மைகளும் நாளையே தேவைப்படுமா என்று நான் சொன்னேன். ஹுசூரிடத்திலேயும் இப்படியே கேள்வி கேட்கப்பட்டது. நமது சர்தாரே தோஜஹான் ஹுசூரே புர்நூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் இப்படி கேள்வி கேட்கப்பட்டது. லட்சம் லட்சமாக கோடி கோடியாக நன்மை என்று சொல்கிறீர்களே யா ரசூலல்லாஹ், இந்த நன்மைகளை எல்லாம் கொண்டு போகிற போது நன்மைகள் பெருவாரியாக குவிந்து கிடக்குமே, இவ்வளவு நன்மை தேவைப்படுமா என்று கேட்கப்பட்ட போது ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலை மலையாக குவிந்து கிடக்கிற இந்த நன்மைக்கு முன்னால் அவன் தந்திருக்கிற அருள் பாக்கியங்கள் அதையும் தாண்டி குவிந்து கிடக்கும். அவன் நமக்கு அருளிய அருள் பாக்கியங்கள் இருக்கிறதே அதை விட குவிந்து கிடக்கும். அவன் தந்த அருள் பாக்கியங்களுக்கு முன்பாக நீ கொண்டு சென்றிருக்கிற இந்த நன்மைகள் ஒன்றுமற்றதாக தென்படும். கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கும் இதற்கும் அதற்கும் இதற்கும் என்று அல்லாஹ் சரிபடுத்திக் கொண்டே வருவான். ஆனால் அவன் கொடுத்த நியமத்துகள் மழை போன்று அப்படியே இருக்கும். உனது நன்மைகள் எல்லாம் தீர்ந்து போகும். அப்படி என்றால் நாம் எவ்வளவு நன்மைகள் செய்ய வேண்டும், எத்தனை எத்தனை சிரமங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு சிரமங்களை எடுத்துக்கொண்டாலும் குறைவுதான். இருந்தாலும் நம்மை சிரமப்படுத்தவில்லை இந்த மார்க்கம், நம்மை சிரமப்படுத்தவில்லை இந்த ஷரியத், நம்மை சிரமத்துக்குள்ளாக்கவில்லை ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த ஆன்மா எவ்வளவு சுமக்குமோ அந்த சுமையைத்தான் அந்த ஆன்மாவின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறதே தவிர சக்தியை மீறிய சுமைகளை எந்த ஆன்மாவுக்கும் சுமத்தப்படவில்லை. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 15 விஷயங்கள் இந்த உலகத்திலே வந்து விடுகிற போது நீங்கள் எதிர்பாருங்கள் சூறாவளி காற்றை. அந்த காற்று எப்படி இருக்கும்? செந்நிற சூறாவளி காற்றை எதிர்பாருங்கள், செந்நிற சூறாவளி காற்றை எதிர்பாருங்கள். ஆங்காங்கே எங்கு பார்த்தாலும் நிலநடுக்கங்கள் ஏற்படும், எதிர்பாருங்கள். ஆங்காங்கே மனிதன் போய்கொண்டிருக்கிற போதே உள்ளே இழுக்கப்பட்டு விடுவான், பூமிக்குள் புதைந்திடுவான். ஒரு ஊரே புதைந்து போகும், ஒரு கிராமமே புதைந்து போகும், ஒரு நாடு நகரமே காணாமல் போகும். இப்படிப்பட்ட நிலைகளும் வரும், எதிர்பாருங்கள். அந்த நேரம் வருகிற நேரத்திலே கொஞ்சம் நினைத்து பாருங்கள், ரப்பின் தரப்பிலிருந்து அங்கே நெருப்பு மாறி பொழிய ஆரம்பித்து விடும். நெருப்பு மாறி பொழியும் என்றார்கள். அந்த நேரத்திலே நீங்கள் ஒவ்வொரு குழப்பத்தையும் எப்படி பார்க்கலாம் என்று தெரியுமா? ஒரு குழப்பம் பல வருடங்கள் கழித்து இன்னொரு குழப்பம் அல்ல. ஒரு குழப்பம் முடிந்து கூட இருக்காது, அடுத்த குழப்பம் வரும். அது முடிந்து கூட இருக்காது, அதனுடைய எஃபெக்ட் தீர்ந்து இருக்காது, அடுத்த குழப்பம் வரும், அடுத்த குழப்பம் வரும் என்று அதற்கு நபிகள் உதாரணம் காட்டுகிறார்கள். கோர்க்கப்பட்டிருக்கிற தஸ்பீ மணி அதனுடைய நூல் அறுந்து விட்டால் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக மணிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வேக வேகமாக கீழே வந்து விழுமோ அந்த அளவுக்கு துரிதமாக நீங்கள் குழப்பங்களை சந்திப்பீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால்
அவ்வளவு குழப்பமான காலகட்டத்திலேயும் சொல்ல போகின்ற 15 விஷயங்களிலிருந்து ஒருவர் விடுதலையாகி இருந்தால், அவ்வளவு குழப்பமுள்ள நேரத்திலேயும் கூட அந்த 15 விஷயங்களிலே அவர் அகப்பட்டுக் கொள்ளாமல், அந்த 15 விஷயங்களிலே சிக்கிக் கொள்ளாமல், அந்த 15 தவறுகள் அவரிடத்தில் நிகழாமல் அவர் பாதுகாக்கப்பட்டிருந்தால், ஏனென்றால் ரப்பு தான் பாதுகாக்க வேண்டும். எவரும் சொல்ல முடியாது நான் அந்த 15 பாதுகாக்கப்படுவேன் என்று. எவரும் துணிந்திட முடியாது அந்த 15 நிமிடத்தில் நிகழாது என்று சொல்ல முடியாது. இறைவன் பாதுகாத்து விட்டால் அந்த பாதுகாப்பை ஒரு மனிதர் பெற்றிருப்பாரையானால், இவ்வளவு குழப்பமுள்ள காலகட்டத்திலேயும் அந்த குழப்பங்கள் அவரை எந்த வகையிலும் பாதிக்காது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குழப்பங்கள் அவரை எந்த வகையிலும் பாதிக்காது. யார் வேண்டுமானாலும் வரட்டுமே, என்ன வேண்டுமானாலும் செய்யட்டுமே, ஒன்றுமே செய்திட முடியாது. அவருக்கு எந்த குழப்பங்களும் ஏற்படாது, அவரை எந்த வகையிலும் பாதிக்காது. நாட்டு நடப்புகள் பாதிக்காது, உலகத்தின் நடைமுறைகள் பாதிக்காது, காலத்தின் சூழல்கள் பாதிக்காது, பல்வேறு மாற்றங்கள் அவரை மாற்றிவிட முடியாது, அவரது தொழில்துறைகள் நஷ்டமடையாது, அவருக்கு எந்த இடைஞ்சலும் ஏற்படாது. ஈமான் பாதுகாக்கப்பட்டவராக அந்த ஈமானோடு மரணமைகின்ற பாக்கியத்தை அவர் பெற்றிடுவார். ரப்பு அந்த 15 நம்மை விடுதலையாக்கி அருள் புரிவானாக. அதில் இந்த 15 என்னன்றதை முதல்ல சொல்லுங்க, அப்பதான் அதுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கலாம். ரப்பிடத்தில் அதை சொல்லி பார்க்கலாம். ரப்பே இந்த 15 நம்மை விடுதலையாக்கி விடு என்று கேட்டு கெஞ்சி கூத்தாடி ரப்பினுடைய அருளை பெறலாம் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. சொல்லுகிறேன் பெரியவர்களே, நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதத்துகிதல் ஃபைஉ மக்னமன், பொது சொத்துகள், பொது பணங்கள் அனைவருக்கும் உண்டான சொத்து, அண்ணன் தம்பிகள் அத்தனை பேருக்கும் உண்டானது, ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் உண்டானது, உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானது. இப்படி அனைவருக்கும் சொந்தமானதை தனி மனிதன் அதை அனுபவித்துக் கொண்டிருப்பான். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தனை பேருக்கும் சொந்தமானதை யாராவது ஒரு பிரதர் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். ஊர் உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானதை குறிப்பிட்ட சிலர் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லது ஒரு தனி மனிதனுக்குண்டானதை அனைவரும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இரண்டையும் பார்க்கணும். ஒரு தனி மனிதனுக்குண்டானதை பொது பணத்தை போல, பொது சொத்தை போல அனைவரும் பயன்படுத்துவார்கள். அல்லது பொதுவாக இருக்கக்கூடிய, அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொது விஷயத்தை தனி மனிதன் தனக்கே எழுதி கொடுத்ததை போன்று பயன்படுத்திக் கொண்டிருப்பான். இது கியாமத்தின் முதல் அடையாளம் என்றார்கள். இன்று அப்படித்தானே நடக்கிறது. ஒருவன் சம்பாதிக்கிறான், 9 பேர் உட்கார்ந்து சாப்பிட்றான். ஒருத்தனுடைய சம்பாத்தியம் அது பொது சொத்தாக மாற்றப்பட்டு வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கு சம பங்காக பங்கு வைக்கப்படுகிறது. எத்தனை குடும்பங்கள் இப்படி! அவன் வியர்வை சிந்தி வெளிநாட்டுக்கு சென்று குடும்பத்தை உதறி தனிமையிலே துவண்டு புரண்டு தூக்கமில்லாமல் இருந்து பல்வேறு சிரமங்களை பட்டு அனுப்பி வைக்கிறான். ஆனால் அதை அத்தனை பேருக்கும் சம பங்காக பங்கு வைக்கப்படுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். அவன் சந்தோஷமாக தருகிறான். என் அண்ணனுக்கும் கொடுங்கள் அதே அளவுக்கு, என் தம்பிக்கும் அதே அளவுக்கு கொடுங்கள், எல்லோருக்கும் சமமாக கொடுங்கள், நான் அனைவருக்காகத்தான் அனுப்பி வைத்தேன். அவன் சந்தோஷமாக சொன்னால் அது வேறு விஷயம். ஆனால் அவன் புழுங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் துவண்டு போய்விட்டான். இனி அவனது வாழ்க்கையிலே உழைப்பதற்கே முடியாது. அந்த நிலையில் இருக்கிறான். அனைத்தையும் அனுப்பிவிட்டு ஓடாக தேய்ந்து வந்து விட்டான். இங்கே வந்து இறங்கி விட்டான். ஆனால் ஒன்றுமில்லாமல் தவிக்கிறான். எத்தனை குடும்பங்கள் இப்படி! ஆனால் குறிப்பிட்ட தொகையை தந்தையானவர், குறிப்பிட்ட தொகையை அதற்கு பொறுப்பாளியானவர் அவரிடமிருந்து எடுத்து பயன்படுத்திய பிறகு மீதமுள்ள பணத்தை அவரது அக்கவுண்டிலே சேர்த்து கொண்டே வருகிறார். உன்னுடைய பணம் இவ்வளவு சேர்ந்திருக்கிறது, இவ்வளவு தேவைக்காக வேண்டி குடும்ப செலவுக்காக எடுக்கப்பட்டிருக்கிறது, மீதமுள்ளது உனது எதிர்காலத்துக்காக இதை ஒதுக்கி வைத்திருக்கிறேன் என்று எத்தனை வீடுகளிலே நடக்கிறது இந்த நிகழ்வு? நினைத்து பாருங்கள். தானவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வருகை தந்தால், முரீதின்கள் வருகை தந்தால், ஹஜரத் அவர்கள் முதலாக என்ன கேட்பார்கள் தெரியுமா? தானவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே வருகின்ற முரீதின்களிடத்திலே கேட்பார்களாம், நீங்க எதுல வந்தீங்கன்னு கேட்பாங்களாம். என்ன கேட்க மாட்டாங்க? தஹஜ்ஜுத் ஜாரி ஹே கியா கேட்க மாட்டாங்க. தஸ்பீஹாத் ஜாரி ஹே கியா கேட்க மாட்டாங்க. ज़ुहा पढ़ते हैं क्या, इशराक पढ़ते हैं கேட்க மாட்டாங்க. நீ துஹா தொழுகிறையா, இஷ்ராக் தொழுகிறையா, அவாபின் தொழுகிறையா, விக்ர் வலீஃபாலாம் போய்கிட்டு இருக்கா, தஹஜ்ஜுத் தொழுகிறியா, இதை பத்தி இல்ல கேள்வி. எதுல வந்தாய் என்று கேட்பார்கள். எதில் வந்தீர் என்று கேட்பார்கள். அவர் சொல்லுவார், நான் ட்ரெயினிலே வந்தேன். எந்த கிளாஸ் எடுத்தீர், எந்த கிளாஸ்ல வந்தீர் என்று கேட்பாங்க. என்ன ஒரு ஷேகுனுடைய வேலையா இது என்று நாம் கேட்கலாம். ஆனால் இதுதான் நபி அவர்களின் சுன்னத் என்பதை காட்டுகிறார்.
ஏனென்றால் ரயில் வண்டி என்பது பொதுவானது, அனைவருக்கும் உரித்தானது. அதிலே பல பாகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. எவர் எப்படி வேண்டுமானால் நடக்கலாம். ஆனால் நீங்கள் ஷரியத்தின் பிரகாரம் வாழுவேன் என்று என் கரத்திலே பையத் செய்து கொண்டவர். எனவே உமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டும். எதிலே டிக்கெட் எடுத்தேன், எதிலே வந்தீர் என்று கேட்பார். அவர் சொல்லுவார், ஆர்டினரி டிக்கெட் எடுத்தேன் ஹசரத், ஆனால் ரிசர்வேஷன்ல உள்ள ஏறிக்கிட்டேன், ஒன்னு சொல்லல, வந்து சேர்ந்துட்டேன். சொல்லுவார்கள், ரிசர்வேஷனுக்குண்டான மீதமுண்டான பணத்தை அரசாங்கத்துக்கு செலுத்தி விட்டு வா. இந்த அரசை ஏமாற்றக்கூடிய நீ நிச்சயமாக ரப்பின் அரசையும் ஏமாற்றுவாய். இந்த அரசை ஏமாத்துறவன் நீ ரப்பின் அரசை ஏமாத்துவ போ. உன் கூட வந்திருப்பது யார் என்று கேட்பார்கள். ஒரு சிறுவன் வந்திருந்தால் அவனது வயது என்ன என்று கேட்பார்கள். 12 வயதை கடந்தவன், என் மகன் தான். டிக்கெட் எடுத்தீரா என்று கேட்பார்கள். இல்ல டிக்கெட் எடுக்கல. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஹசரத். அடே ப்ராப்ளம் இங்கல்ல, உனக்கு ப்ராப்ளம் அங்கே. ப்ராப்ளம் இங்கல்ல, உனக்கு ப்ராப்ளம் கபரிலே. ப்ராப்ளம் இங்கல்ல, உனக்கு ப்ராப்ளம் ஹஷரிலே. ப்ராப்ளம் எங்கே? ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லை, நான் தப்பிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். இல்ல இந்த மகனுக்குண்டான அந்த அரை டிக்கெட்டாக இருக்கட்டும், ஒரு டிக்கெட்டாக இருக்கட்டும், அந்த பணத்தை அரசாங்கத்துக்கு செலுத்தி விட்டு வா, பிறகு என் மஜ்லிஸில் அமர்ந்தோம். எவ்வளவு உயர்ந்த பக்குவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் மிக மிக வேதனை பெரியவர்களே, 20-25 ஆண்டுகள் அல்லது 30 ஆண்டுகள் ஒரு இடத்தை அவர் வாடகைக்கு எடுத்து அங்கே வணிகம் செய்கிறார். அங்கே அந்த வணிகத்திலே பல லட்சம் கோடி என்று புரட்டி விடுகிறார். அதை கொண்டு வீடு வாங்குகிறார், அதை கொண்டு தோட்டம் துறவுகள் வாங்குகிறார். நல்ல செழிப்புமாயிட்டார். 25 வருஷம் 30 வருஷம் மேலான இடத்துல வாடகைக்கு இருந்து அந்த இடத்துல இருந்து இவ்வளவு சம்பாதிச்சவரை, இல்லங்க அதை நான் இடிச்சு கட்டலான்னு இருக்கிறேன், கொஞ்சம் காலி பண்ணுங்கன்னு சொன்னா என்ன செய்யறாரு? இந்த 25 வருஷம் எவ்வளவு வாடகை கொடுத்திருப்பாரோ அதுல 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான பணத்தை கையில வாங்கிக்கிட்டு தான் வெளியில போறாரு. இந்த பணம் எப்படிங்க ஹலால் ஆகும்? யாருக்குரிய பணம் இது? நீ எப்படி இதை வாங்கலாம்? அட அரசாங்கம் சொல்லுது, அரசாங்கத்தினுடைய நிலை வேற. உன் அரசாங்கம் யார்? உன் அரசு யார்? உன் அரசு அல்லாஹ் அல்லவா? உன் அரசாங்கம் நபி அவர்கள் கொண்டு வந்த ஷரியத் அல்லவா? அந்த ஷரியத் உனக்கு இதை ஆகமாக்குகிறதா, ஹலாலாக்குகிறதா? அவன் கஷ்டப்பாடுபட்டு சம்பாதித்த பணம் அல்லவா? நீ மாதம் கொடுத்த வாடகையே இவ்வளவு இருக்காது, அதையும் தாண்டி வாங்கி கொண்டு போகிறாய். இது யாருடைய பணம்? எதற்காக வாங்குகிறாய்? அதை நான் திரும்பி தருவதாக இருந்தால் எனக்கு ஒரு 1.5 கோடி கொடுத்துருங்க என்ன நாவுக்கு சாமல் கேட்கிறாயே. வெட்கம் இல்லையா உனக்கு? ஒரு முஸ்லிம் என்கிற உணர்வு இல்லையா? முஃமின் என்கிற உணர்வு இல்லையா? சாதாரணமாக கேட்கிறாயே. சொன்னால் இல்ல திடீர்னு வெளியே போச்சுன்னா நான் போய் வாழ்க்கையில செட்டில் ஆகணும் இல்ல, அதுக்கு தான் 1.5 கோடி வாங்குறேன். நஊது பில்லாஹி மின் தாலிக். இத்தனை ஆண்டுகள் அதிலிருந்து நீ வாங்கி கொண்டிருந்தாயே, இத்தனை ஆண்டுகள் அதிலிருந்து லாபத்தை பெற்றுக் கொண்டிருந்தாயே, அதற்கு என்ன பதில்? இப்பொழுது ஒரே தடவையிலே அவ்வளவு பணத்தையும் அவன் தந்து தொலைச்சாவது போய் தொலையட்டு என்றெல்லாம் அவர்கள் தருகிறார்களே, மனம் நொந்து போய் தருகிறார்களே, மனதெல்லாம் வெந்து போய் தருகிறார்களே. அந்த பணத்திலே எந்த பரக்கத்தாவது இருக்க முடியுமா? அந்த பணத்திலே உனது வாழ்க்கையிலே வெற்றி ஏற்படுமா? அந்த பணத்திலே உனது பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒளிமயமாக மாறுமா? நினைத்துப்பார். ஆனால் இன்று அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது பெரியவர்களே. அயல் நாட்டுக்கு சென்றிருந்த நேரத்திலே பார்க்கிறேன், இரவு நேரம் ஆகிவிட்டால் 10:30 மணி 11 மணி ஆகிவிட்டால் நமது முஸ்லிம் அன்பர்கள் வெளியேறி கிளம்புகிறார்கள். நான் கேட்டேன், எங்கே போகிறீர்கள் என்று. இல்லை, எங்க அத்தா அம்மாட்ட போன் பேசிட்டு வர்றேன். ஏன் அதுக்கு அத்தனை பேரும் இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டு போறீங்க என்று கேட்டேன். இல்ல ஒரு ஆள் இருக்கிறாரு. யாரு? அவரும் முசல்மான் தான். அவரே ஃப்ரீ கால் போட்டு கொடுக்கிறாரு. அவர் ஏதோ ஒன்னு டெக்னிக்கல் வச்சிருக்கிறாரு. டெக்னிக்கல் அல்லது கிரிமினல் ஒரு டெக்னிக்கல் வச்சிருக்கிறாரு. அந்த டெக்னிக்கல்ல ஏதோ நம்பர் போட்டனே லிங்க் ஆயிடுது. எத்தனை மணி நேரம் வேண்டாலும் எங்களை பேச விடுறாரு. கடைசியாக ஒரு 150 ரூபா கொடுத்தா போதும், ஒரு 200 ரூபா கொடுத்தா போதும் வாங்கிக்கிறாரு. நஊது பில்லாஹ். அவன் செய்கின்ற குற்ற செயலுக்கு நாம் உடந்தையாக செயல்படுகின்ற குற்றவாளிகள் அல்லவா? இது எந்த வகையில் நியாயம்? அந்த அரசுக்கு, அந்த நாட்டுக்கு குந்தகம் விளைவிக்க மாட்டேன் என்று சொல்லித்தான் இந்த நாட்டுக்குள்ளே நுழைகிறோம்.
அது எந்த நாடாக இருக்கட்டும், அவர்கள் சிலை வணங்கிகளாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், ஒரு நாட்டுக்குள்ளே அவன் அனுமதிக்கிறான். இவர் மூலமாக எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, என் மூலமாக உங்களது நாட்டுக்கோ, நாட்டு மக்களுக்கோ, நாட்டினுடைய சொத்துக்களுக்கோ, நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கோ என் மூலமாக எந்த நஷ்டமும் இல்லை என்று உறுதி சொல்லிவிட்டு தானே உள்ளே போகிறாய். அங்கே ஃப்ரீ கால் ஒருவன் போட்டு தருகிறான் என்று, அவன் ராங் கால் போட்டு தருகிறான் என்பதற்காக அவனிடத்திலே பணம் கொடுத்து பல மணி நேரம் உன் மனைவியிடத்தில் பேசுகிறாய், உன் தாய் தந்தையிடத்திலே பேசுகிறாய், அதை நன்மை என்று கருதுகிறாய். தாய் தந்தையிடத்தில் பேசுவது நன்மை, பேசுகின்ற முறையல்லவா தவறாக இருக்கிறது. மனைவியிடத்தில் பேசுவது நன்மை, ஆனால் பேசுகின்ற முறையல்லவா தவறாக இருக்கிறது. எவ்வளவு கொடுஞ்செயலை செய்கிறோம் பெரியவர்களே. ஆனால் இதையெல்லாம் நாம் புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இதை சொல்கிற நேரத்தில் சிலருடைய உள்ளம் என்ன சொல்லும் தெரியுமா? இதையெல்லாம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாராக்க, இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் சொல்ல வேண்டிய 1008 விஷயம் இருக்கு. தொழுகன்னு சொல்லுங்க, நாங்க தொழுக தயாரா இருக்கிறோம். தஸ்பீ செய்யுன்னு சொல்லுங்க, தஸ்பீ செய்ய தயாரா இருக்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் தொழுகிற தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்புடையதாக வேண்டுமா? நாம் செய்கிற திக்ருகள் ரப்பிடத்திலே கபூலியத்தை பெற வேண்டுமா? கொடுக்கல் வாங்கல் மிகச் சீராக இருக்க வேண்டும். ஒருவரது உடமைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையிலே நாம் வாழ்ந்தால்தான், நம் கையேந்தினால் நமது கைக்கு பரக்கத்தை செய்வார். அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற போது துஆ கபூலாகும், இல்லை என்றால் கபூலாகும். இது முதல் விஷயம் பெரியவர்களே. பொது சொத்துகள் தனி மனிதனுக்குண்டானதாக பயன்படுத்தப்படும், அல்லது தனி மனிதனுக்கு சொந்தமானதை பொதுவாக அனைவரும் பயன்படுத்துவார்கள். இந்த இரண்டிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆனால் நான் சம்பாதித்து 4 பேர் சாப்பிட வேண்டும், நான் சம்பாதித்து 4 பேருக்கு உதவ வேண்டும், நான் சம்பாதித்து மஹல்லா மக்களுக்கெல்லாம் தர வேண்டும், நான் சம்பாதித்து என் சொந்தங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும். இந்த உயர்ந்த பண்பாடு, இந்த உயர்ந்த எண்ணம், சிந்தனை இருந்தால் அந்த எண்ணத்துக்கு தோதுவாக ரப்பு நம்மை உயர்த்தியே தீர்வான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த உயர்ந்த நற்குணத்தையும் நமக்கு வல்ல ரஹ்மான் வழங்கி அருள் புரிவானா. இனி அடுத்தது என்ன பெரியவர்களே? 15ல் 1ஐத்தான் சொல்லி இருக்கிறேன். அந்த 1க்கு நேரமே முடிந்து விட்டது. இனி இன்னொன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரண்டாவது அஸ்ஸகாத்து மஹ்ரமன், அஸ்ஸகாத்து மஹ்ரமன். ஏழை நிதி, ஏழைகளுக்கு தர வேண்டிய ஜகாத் இருக்கிறது அல்லவா, அதை எப்படி நிறைவேற்றுவார்கள்? நபியவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே ஜகாத்தை தருவார்கள், ஜுர்மானாக்கே தவிர்ப்பர், தான் செய்த குற்றங்களுக்கு பரிகாரம் என்கிற வகையில், தன்னிடமிருந்து நிகழ்ந்துவிட்ட குற்றங்களுக்கு இது சரி கட்டும் என்கிற எண்ணத்திலே, வேறு வழி இல்லைங்க, கொடுத்துத்தாங்க ஆகணும், கொடுக்கலன்னா 1008 நோய் வரும்னு சொல்றாங்க, வேற வழி இல்லை, கொடுத்துருவாங்க. எரிச்சலோடு தருவான், கஷ்டமாக தருவான், கவலையாக தருவான், கல்வியிலே அவனுக்கு அழுத்தத்தோடு தருவான், சந்தோஷமாக அதை நிறைவேற்ற மாட்டான். இப்படி ஒரு காலம் வரும் என்றார்கள். ஆனால் அந்த காலம் இன்னும் வரவில்லை என்று நான் கருதுகிறேன். காரணம், மகிழ்ச்சியோடு தருகின்ற, மகிழ்ச்சியோடு அதை செயல்படுத்துகின்ற, மகிழ்ச்சியோடு தன் சொந்தங்களுக்கு தந்து மகிழ்கின்றவர்களை தான் பார்க்கிறேன். வல்ல ரஹ்மான் அந்த நிலையை நீடித்து அருள் புரிவானார். இனி மூன்றாவது என்ன? ஒவ்வொரு மனிதனும் தன் தாயை ஒதுக்கி வைத்துவிட்டு தனது மனைவியின் சொல்லுக்கு அடிமையாகி போவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா அத்தா அர்-ரஜுலு இம்ராதஹு, இதா அத்தா அர்-ரஜுலு இம்ராதஹு, தன்னுடைய மனைவிக்கு அவன் வழிபட்டு போவான் என்றார்கள். மனைவியின் சொல்லை கேட்டு நடத்தல் என்பது வேறு, மனைவியினிடத்திலே ஆலோசனை கேட்டல் என்பது வேறு, மனைவியினிடத்திலே கொஞ்சம் கலந்து கொள்ளுதல் என்பது வேறு. ஆனால் அடிமையாகி போகுதல் என்பது வேறு. அங்கே அடிமையாகி போகுதல் என்கிற வார்த்தையைத்தான் அத்தா என்றால் பணிந்து போவான். நீ என்ன சொல்றையோ அதை நான் செய்யறேன் கஞ்சு, நீ என்ன சொல்றையோ அதை நான் செய்யறேன் என்று அவன் அப்படியே கீழே போயிடுவான். என்ன சொல்கிறதோ அதை கேட்பான். தன் தாயை ஒதுக்கி விடுவான், தன் தாயுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்துவான், தன் வீட்டிலே இருக்கிற தாயை வேலைக்காரியை போன்று வேலை வாங்குவான். இது ஹுசூருடைய வார்த்தை பெரியவர்களே. தன் தாயை ஒரு வேலைக்காரியை போன்று நடத்துவான், வேலை வாங்குவான், அந்த தாயை கேவலமாக பேசுவான், ஏளனமாக பேசுவான். தன் மனைவிக்கு முன்பாக வைத்து நடக்கின்ற முறை அந்த தாயினுடைய உள்ளத்தை நொறுங்கடிக்கும். ஆனால் தன்னுடைய மனைவியை அருகில் வைத்துக் கொள்வான், சொல்லுகின்ற சொல்லுக்கெல்லாம் தலையாட்டுவான், அது என்ன சொன்னாலும் அதை அப்படியே செயல்படுத்துவான். இந்த நிலையும் வந்துவிட்டால் அந்த 15லே 1
நீங்கள் எதிர்பாருங்கள். எதை எதிர்பார்க்க சொன்னார்கள் பெரியவர்களே? செந்நிற சூறாவளி காற்றை எதிர்பாருங்கள். ஒரு மாற்றம் ஏற்படும், அதை எதிர்பாருங்கள். நிலநடுக்கங்கள் ஏற்படும், அதை எதிர்பாருங்கள். பூமியிலே புதைதல் ஏற்படும், அதை எதிர்பாருங்கள். தொடர்ச்சியாக குழப்பங்கள் வரும், அதையும் எதிர்பாருங்கள் என்றார்கள். வல்ல ரஹ்மான் நம்மை பாதுகாத்தருள் புரிவானாக. மீதமுண்டானதை தொடருவோம். அன்பிருந்த பெரியோர்களே, வாரம் ஒரு மசாலா சொல்லப்பட்டு வந்ததல்லவா? அந்த வகையிலே காம சொல்லப்படுவதே தொழுகைக்கு வந்து நீங்கள் சஃபில நின்று கொள்ளுங்கள் என்ற அழைப்பு தான். அந்த அழைப்பே இன்னும் சொல்லப்படுவதற்கு